2017 மாநகர படம் மூலமா இயக்குனரா அறிமுகமானவர் தான் லோகேஷ் கனகராஜ். மாநகர திரைப்படம் வித்தியாசமான கதைகள், விறுவிறுப்பான கதை ஓட்டம் என சினிமா ரசிகர்களுக்கு புதுவித அனுபவத்தை கொடுத்துச்சு. இந்த படத்தோட வெற்றி லோகேஷ் கனகராஜ தமிழ் சினிமாவில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு. இதனை தொடர்ந்து நடிகர் கார்த்தியை வைத்து கைதி படத்தை இயக்குனர் லோகேஷ். மாசான கதைக்களம், சாம் சிஎஸோட அசத்தலான பிஜிஎம் என தமிழ் சினிமாவுக்கு புதிய விருந்தாக அமைஞ்சது இந்த படம். இது லோகேஷோட சினிமா கரியரை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போச்சுன்னே சொல்லலாம். கைதியோட வெற்றி தமிழ் சினிமாவில் பாக்ஸ் ஆபீஸ் நாயகனான தளபதி விஜயை வைத்து மாஸ்டர் அப்படின்ற படம் இயக்க வாய்ப்பும் கொடுத்துச்சு. மாஸ்டர் படமும் அடுத்தடுத்து ஹிட் ஆகி தமிழ் சினிமாவில் கவனிக்கத்தக்க இடத்தை பிடிச்சார் லோகேஷ். அதுவரை தமிழ் சினிமாவில் யாருமே கேள்விப்படாத எல்சியூ அப்படின்ற லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் கனெக்ஷனை வச்சு விக்ரம் திரைப்படத்தின் மூலம் புதிய அனுபவத்தை கொடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம கமல்ஹாசனோட ரசிகரா அவரை விக்ரம் படத்தின் மூலம் பார்த்து செதுக்கி இருந்திருப்பாரு லோகேஷ் கனகராஜ். அது மட்டும் இல்லாம பாய் நெக்ஸ்ட் டோர் கதாபாத்திரத்தில் நடித்து குடும்பங்கள் கொண்டாடும் நாயகனாக இருந்த மக்கள் செல்வன் விஜய் சேதுபதிய மாஸ்டர், விக்ரம் என ஸ்ட்ராங்கான வில்லனாக நடிக்க வச்சு அசத்திருப்பாரு. இதனை தொடர்ந்து லியோ படத்தை இயக்கி பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்து இளைஞர்களின் மனதில் நீங்க இடம் பிடித்த லோகேஷ் தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உபேந்திரா, சௌபின் சாஹிர், நாகார்ஜுனா, சத்யராஜ், அமீர்கான் என இந்திய சினிமாவின் முக்கிய நடிகர் பட்டாளத்தை வைத்து கூலி படத்தை இயக்கியிருக்காரு. அது இப்ப சக்சஸா தியேட்டர்ல ஓடிட்டும் இருக்கு. ஆகஸ்ட் 14 வெளியான இந்த திரைப்படம் 500 கோடி வசூல் செஞ்சிருக்கு. இந்த நிலையில தான் இயக்குனராக மட்டுமே பார்த்து வந்த லோகேஷ் கனகராஜ் தற்போது ஹீரோவாக அவதாரம் எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகிருக்கு. இந்த படத்தை கேப்டன் மில்லர் படத்தை இயக்கிய அருண் மாதேஸ்வரன் இயக்குறாரு. இந்த படத்தோட கதைக்கான வேலைகள் நடந்துட்டு வருதுனோ. இந்த படத்துல நாயகிகளாக மிர்னல் மேனன், கே சுதா நடிக்க இருப்பதாக கூறப்படுது. இந்த திரைப்படம் தொடர்பான அடுத்தடுத்த கட்ட தகவல்கள் விரைவில் வெளியாகணும் எதிர்பார்க்கப்படுது. லோகேஷ் கனகராஜ் எந்த மாதிரியான கேரக்டர் ரோல்ல நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பிரியோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.